எங்கள் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுடைய மகன் மனோஜ் கே பாரதி அவர்கள் நம்ம விட்டு பிரிஞ்சிட்டாரு. எங்களுக்கு மிகப்பெரிய வேதனையாக இருக்குது. ஏன்னா பாரதிராஜா அப்படிங்கிற ஒரு இயக்குனரை தமிழ் திரையில் உள்ள எல்லா இயக்குனரும் சரி, புதிய இயக்குனரும் சரி, எல்லாருமே அவரை நாங்கள் குருவாக ஏற்றுக்கிட்ட ஒரு இயக்குனர். இன்றைக்கி அவர் வீட்டில் ஒரு இந்த இழப்புங்கிறது எங்கள் எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் ஒரு இழப்பு மாதிரி தான். அதைச்சு தாங்கிக்கவே முடியல. பாரதிராஜா அவர்கள் தன் மகனை பெரிய ஹீரோவாக உருவாக்கணுன்ட்டு தொடர்ந்து பல முயற்சி செஞ்சார். இப்போ தன் மகனோட இயக்குனராக வெற்றியடை வச்சு அழகு பார்க்கணும்னு நினச்சார். அவருக்கு அவர் பேரும் புகழ் நினச்சிட்டார். பாரதிராஜா அப்படிங்கிறது ஒரு இயக்குனராகவும் சரி, ஒரு கதாசிரியராகவும் சரி, தமிழ்நாட்டில் இயக்குனராக பாரதிராஜா அப்படி சொல்கிற அளவுக்கு அவர் அவ்வளோ புகழ்பெற்றார். வெற்றி ஒரு மிதமிஞ்சிய வெற்றிலாம் பார்த்துட்டாரு, விருதுகள் பார்த்துட்டாரு. நிறைய பாராட்டு விழாக்கள் எல்லாம் பார்த்துட்டாரு. அவருக்கு இருந்த ஒரே ஒரு குறை, தன்னுடைய மகன் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கலைங்கிற ஒரு வருத்தம் தான் அவருக்கு என்றைக்கும் அதை சொல்லிட்டு இருப்பார். சில பேசும்போது திடீர்னு என் மகன் நான் நினைச்ச மாதிரி வரல அது மாதிரி. அது அவர்கிட்ட ஒரே குறை மகனை பற்றி தான். மகனோட நான் நினச்ச மாதிரி மகன் வெற்றி அடையவில்லைங்கிறது தான். ஆனால் இன்றைக்கி அந்த மகனே இல்லாமல் போயிட்டாரே அப்படிங்கும்போது அவர் மனநிலை எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு வேதனைப்படுவார் நினச்சாலே எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஆக்சுவலி பார்த்து இன்றைக்கி காலையில் தான் அவர் வீட்டில் பார்த்து வந்தோம். போய் நான் செல்வமணி சார், பெப்சியில் நடப்பு தயாரிப்பு சங்கத்தில் சிவா சார் எல்லோரும் போய் இன்றைக்கி காலையில் தான் போய் பார்த்துட்டு ரொம்ப நேரம் ஒரு 1 hour 2 hours பேசியிருக்கோம். அப்பவும் மனோஜை பற்றி பேசினார். ஈவினிங் இந்த விஷயம் கேட்டோன்னே எங்களுக்கு ரொம்ப ஷாக்காயிருச்சு. நான் காலையில் தான் பேசிட்டு வந்தோம், இன்றைக்கி இப்படி ஆகிப்போச்சு. ஆக்சுவலாக நாளைக்கு செக்கப் போக வேண்டியது. நாளைக்கு செக்கப் போக வேண்டியது. ஏற்கனவே அவருக்கு ஹார்ட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. ஆமாம், நான் நாளைக்கு தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க ஃபுல் செக்கப் பண்ணிவிட்டு அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணலாங்கிறது தான் இருந்தது. நேற்று அவர்கிட்ட பேசும்போது கூட நாளைக்கு ஒரு நாள் இருக்குது, நாளைக்கு எனக்கு செக்கப் இருக்குது அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டு இருந்தார். அது ஒன்றும் எப்போ போல இருந்தார் அவர். என்ன ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை, அது செக்கப் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் எப்போங்கிறத நாளைக்கு தெரிய வேண்டியது. ஆனால் இன்றைக்கி திடீர்னு இந்த மாதிரி எதிர்பார்வதும் இந்த மாதிரி அமைஞ்சு போச்சு. என்னென்னா எப்போவுமே நம்ம பிள்ளைகளுக்கு கொல்லி வர நிலைமை இந்த தகப்பனுக்கும் தாய்க்கும் வரக்கூடாது. அதுதான் உலகத்தில் மிகப்பெரிய சோதனை மனிதனுக்கு.